தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நமது தாயாம் திரு அவை ஆயரும் மறை வல்லுநரும் ஆன புனித பெனவந்தூர் அவர்களை நினைவு கூற நம்மை அன்போடு அழைக்கின்றது. இத்தாலி நாட்டை சார்ந்த புனிதர் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடவும் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த புனிதரும் ஆவார். அதாவது இவருடைய பணி வாழ்க்கையிலே இவர் என்ன செய்வார் என்றால், தான் தங்கியிருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற பழைய பாத்திரங்கள் மற்றும் தான் பயன்படுத்துகின்ற பாத்திரங்களை தானே சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பை கொண்டிருந்த புனிதரை நாம் இந்த நாளில் நினைவு கூறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பெனவந்தூர் என்பது இவர் தனக்கு தானே வைத்து கொண்ட ஒரு பெயர். இவருடைய உண்மையான இயற்பெயர் யோவான். இவர் அசிசியாரின் தீவிர சீடரும் கூட என்று சொல்லலாம். காரணம், இவர் தன்னுடைய சிறிய வயதில் இளம் வயதிலே இவருக்கு ஒரு நோய் வருகின்றது. அப்பொழுது இவருடைய பெற்றோர் புனித பிரான்சிஸ் அசிசியாரிடத்திலே வேண்டிக் கொள்கிறார்கள், என்னுடைய மகனுக்கு விரைவிலே சரியாகிவிட்டால் நான் உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன் என்று அசிசியாரிடத்திலே வேண்டிக் கொள்வதன் வழியாக இவருக்கு உடனடியாக உடல் சுகம் பெறுவதை பார்க்கின்றோம். எனவே இவர் அந்த நாள் முதல் அவர் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் தீவிர சீடராக மாறுகின்றார். அதற்கும் மேலே ஒரு படி சென்று இவர் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் துருவ மடத்திலே துறவியாக மாறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இவர் ஒரு சீர்திருத்தவாதியும் கூட. காரணம், இவர் துறவியாக இருந்தபோது அந்த துருவ மடத்திலே இருக்கின்ற பல விதிமுறைகளை இவர் சீர்படுத்தி இருக்கின்றார். எனவே இன்றைய நாளிலே இந்த புனிதரை நாம் நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே நாமும் கடவுளுக்கு அர்ப்பண உணர்வோடு வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாம் இந்த தவறு செய்யக்கூடாது, நான் இதை செய்யக்கூடாது என்று நாம் யோசித்து கொண்டிருப்போம். எனவே இன்றைய நாளிலே இந்த புனிதரை போன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை சீர்திருத்த வேண்டும் என்பதை யோசிக்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாவங்களை அகற்றிட இத்திருப்பலியிலே நாம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புனித பெனவந்தூரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக.
எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 11 முதல் 14 வரை. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதும் என்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை, திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினனாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்த கையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 50. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 34 முதல் அதிகாரம் 11 இறை வார்த்தை 1. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதி அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்ளாதவரோ என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊரில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ஒரு அடர்ந்த காடு. அந்த பகுதியிலே தான் அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் எப்பொழுதுமே வழிபாதையாக பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். காடு என்றாலே கண்டிப்பாக அங்கு குழிகள் இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அந்த வழியை ஒரு இளைஞன் நடந்து செல்கின்றான். அவ்வாறு அந்த இளைஞன் நடந்து செல்கின்ற போது ஒரு குழியிலே, அந்த குழியின் மேடுதான் அவர்கள் நடந்து செல்ல வேண்டும். அப்போது பார்க்கும்போது அந்த குழிக்குள் ஒரு மாடு விழுந்திருக்கின்றது. இந்த இளைஞன் என்ன செய்கின்றான் என்றால், அந்த மாடை காப்பாற்ற கூட இல்லை. அந்த மாட்டின் மீது ஏறி அடுத்த பகுதிக்கு, அடுத்த பக்கத்துக்கு சென்று விடுகின்றான். அடுத்த பக்கத்துக்கு சென்ற பிறகு அவனுக்கு திடீரென்று அருகாமையிலே ஒரே புதையல் தங்க நாணயங்கள் கிடைக்கின்றது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அதே வழியாக ஒரு பெரியவர் வருகின்றார். அந்த பள்ளத்திலே மாட்டிக்கொண்டிருக்கின்ற அந்த மாட்டினை பார்க்கின்றார். அவர் தன்னால் முடிந்த அளவுக்கு அந்த விலங்கை, மாடை காப்பாற்ற பார்க்கின்றார். அவ்வாறு காப்பாற்றும் போது அவருக்கு கை முழுவதும் காயங்கள் ஏற்படுகின்றது. இறுதியாக அந்த முதியவர் அந்த மாட்டினை, அந்த விலங்கினை அவர் காப்பாற்றி விடுகின்றார். இதை இந்த இளைஞன் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். பிறகு இவன் யோசித்துக் கொண்டே இருக்கின்றான். மாடை காப்பாற்றாமல் சென்ற எனக்கு புதையல் கிடைத்திருக்கின்றது, தங்க நாணயங்கள் கிடைத்திருக்கின்றது. ஆனால் அந்த மாட்டினை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு போராடிய அந்த முதியவருக்கு கைகள் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்று அவன் தனக்குள்ளேயே யோசித்துக் கொண்டிருந்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அவன் இரவு உறங்கும் போது அவனுக்கு திடீரென்று அவனுடைய கனவிலே கடவுள் தோன்றி சொல்லுகின்றார், அடே மடையா, உனக்கு இந்த புதையல்கள் கிடைத்திருக்கலாம், ஆனால் அது என்றைக்காவது ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் அந்த முதியவர் அந்த விலங்கை காப்பாற்றுவதற்காக அவர் எடுத்த முயற்சி அது என்றைக்குமே அவரை விண்ணரசில் சேர்க்கும். அவருக்கு அதற்கான கைமாறு
கிடைத்துள்ளது என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் நன்மைகள் செய்ய வேண்டும். கடவுள் நமக்கு அதற்கான கைமாறு நமக்கு எப்பொழுதுமே அவர் வைத்திருப்பார், தருவார் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். விவிலிய பின்னணியில் பார்வையில் பார்க்கின்ற போது இயேசு வாழ்ந்த காலகட்டங்களும் சரி, அதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் பார்த்தால் என்றால், இறைவாக்கினர் வாழ்ந்த காலகட்டங்களில் கூட, குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா? யாராவது இன்றைய முதல் வாசகம் சரியாக கேட்கவில்லை என்றால் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அதாவது கடவுள் இறைவாக்கினர் வழியாக பேசுகின்றார். இவர்கள் வழிபாடு என்று செய்கின்ற போர்வையில் செய்கின்ற பல காரியங்கள் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கு திருவிழாக்கள் என்கின்ற பெயரிலே நாம் செய்கின்ற பல விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? பட்டாசு வெடிப்பாங்க, அதிகப்படியான ஆடம்பர செலவுகள். அதைதான் இன்றைய முதலாவது வாசகத்திலே அந்த வார்த்தைகளையே பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். திருவிழாக்களில் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எனக்கு நான் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. நீங்கள் வழிபாடு என்கின்ற போர்வையிலே நீங்கள் செய்கின்ற பல விஷயங்கள் எனக்கு என்னுடைய மனதினை அது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இல்லை என்பதை கடவுள் சொல்லுவதாக இறைவாக்கினர் இன்றைய முதலாவது வாசகத்திலே இறைவாக்கு உரைப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் சின்னஞ்சிறிய நபர்களுக்கு நீங்கள் செய்வது எனக்கே செய்வது, அதன் வழியாக உங்களுடைய கைமாறு அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு என்ற முறையிலே நீங்கள் செய்கின்றவற்றில் சிலவற்றை சிறியோரில் இருப்பதாக குழந்தைகள், அனாதைகள், கைம்பெண்கள், இவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள், அதனுடைய கைமாறு அதிகமாக இருக்கும் என்பதை இன்றைய முதலாவது வாசகத்திலும் சரி, நற்செய்தி வாசகத்தில் சிறியோர்களுக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு மீண்டும் மறுமொழி தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்மில் இருப்பதை நாம் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோமா? ஒன்று. இரண்டாவது, எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் பகிர்ந்து கொள்கின்றோம்? மூன்றாவது, நாம் யாருக்காக கொடுக்கின்றோம்? அதன் வழியாக எனக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கிறதா, பயன் இருக்கிறதா என்று யோசித்து கொடுக்கின்றோம் என்றால் அது மிகப்பெரிய தவறு. அடுத்தவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாம் நமக்கு கீழே இருக்கின்ற நபர்களுக்கு நாம் செய்கின்றோமா? நம்மால் இயன்ற உதவியை இயலாத நபர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் இறுதியிலும், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறுதியிலும் ஆண்டவர் சொல்வது, உங்களில் இச்சிறியோர்களுக்கு நீங்கள் செய்வது எல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்கின்றோம், யாருக்கு செய்கின்றோம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் செய்கின்ற நன்மை உண்மையிலே அவர்களுக்கு தேவைதானா என்பதை நாம் யோசிக்காமல் கொடுத்து விடுகின்றோம். இடம் பொருள் ஏவல் அறிந்து நாம் உதவிகளை செய்வோம், நன்மைகளை செய்வோம். இதை பார்க்கின்ற இறைவன் கண்டிப்பாக நமக்கு கைமாறு கொடுப்பார். ஆமேன். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் இடம் வந்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் இடம் வந்தோ. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோ. காணிக்கை பொருட்களை
இறைவா எம் கரங்களில் ஏறிவும் ஈடமந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித பெனவந்தூரின் விழாவில் நாங்கள் உள்ளம் கனிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெனவெந்தூரின் விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வழிவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தாயாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வில் என்றும் எப்பொழுதும் நன்மைகளையே நினைத்தவர். இன்று நம் ஒவ்வொருவரையும் அடுத்தவர்களுக்கு நன்மைகளை செய்ய அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று ஏழை எளிய மக்களுக்கு நன்மைகள் செய்திட இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக்க. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகி கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித பெனவெந்தோரின் விழாவில்
அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நன்மைகள் செய்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.